அஜித்குமார், ராமநாராயணன், முருகதாஸ் காம்போவில் ஒரு படம் உருவாதுக்கு ரெடியாகுது. அஜித்குமார் பண்ணுன்ற ஒரு 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 சூழ்நிலைக்கு வர்றாரு. சரி முருகதாஸ் கூட பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ பண்ணும்போது பார்த்தோம்னா அங்கேயும் முருகதாஸுடைய இந்த மூமெண்ட் வந்து சரியாக இல்லாமல் இருக்குது. அப்போது சம்பளம் விஷயம் ஒன்று பேசப்படுது. அப்போது முருகதாஸ் அவர்களுக்கு வந்து 1 கோடி ரூபா சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அஜித்குமார் வந்து ராமநாராயணன்கிட்ட கூப்பிட்டு பேசி எவ்வளோ பட்ஜெட்டு, என்ன விஷயம், யாருக்கு சிரமம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசப்படுது. அப்போது 1 கோடி ரூபா சம்பளங்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசிட்டு பண்ணுங்கள், என்னுடைய சம்பளத்தையும் நான் உங்களுக்கு ஃபேவராக பண்ணித்தரேன், படம் நல்லா வரணும் அப்படிங்கிற விஷயம் பேசப்படும் போது ராமநாராயணன் வந்து அதுக்கு வந்து இல்லை சார் டைரக்டர் நான் பேசிட்டேன், உங்கள் சம்பளத்தை வேணால் உயர்த்தி தரேங்கிற மாதிரி பேசுகிறார். இப்போ சம்பளம் ஒரு முக்கியம் இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் பட்ஜெட் ஒன்று நிர்ணயித்து இந்த படம் வந்தால் வெற்றியரணும், நீங்கள் லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவில் அஜித்குமார் பேசுகிறாங்க. அப்போது 1 கோடி ரூபா சம்பளம்னா அது வந்து 100 ரூபா நோட்டோ 500 ரூபா நோட்டோ அடிக்கினீங்கன்னா எவ்வளோ பெருசு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. அப்போது முருகதாஸுடைய அந்த இதுக்கு 1 கோடி ரூபா ஒர்த்தா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயமும் போகுது. அப்போ அந்த விஷயம் வந்து ராமநாராயணன் வந்து அக்செப்ட் பண்ணலை. அதை அஜித்குமார் ஒருவேளை வேறு மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம பேர் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த படமும் ட்ராப் ஆச்சு, பண்ணலை. ஸோ அதற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு தான் இந்த முருகதாஸ் நேற்று இந்த மீட்டிங் நண்பர்கள் டேயில் வந்து இந்த சந்திப்பு வருது. அதை தவிர்க்க முடியல. அஜித்குமார் நடிச்சிருந்தால் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பழைய ஞாபகங்கள்லாம் ஓடி இருக்கும். பட் வேணான்னு சொல்லப்பட்டு இது சுரேஷ் சந்திரா அவர்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸில், ஏன்னா சிறுத்தை சிவாவும் அஜித்தும் எந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்குங்கிறது சரி எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஒரு விஷயமும் நான் சொல்லணுன்னா, அஜித்குமார் தூக்கம் வரலைன்னா நைட்டு 12-1 மணிக்கு டக்குன்னு கார் எடுத்துகிட்டு சிறுத்தை சிவா வீட்டுக்கு போயிடுவார். ஓகே, இன்னமும் நடக்குது. அது 2 மணிக்கு பேசிட்டு காரில் சிறுத்தை சிவாவும் அஜித்தும் புறப்பட்டு வெளில போயிடுவாங்க. போய்ட்டு பல விஷயங்கள் இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத பேசுகிறாங்க. கங்குவா மிகப்பெரிய ஒரு தோல்வியில் சிறுத்தை சிவா ரொம்ப ஆஃப் ஆகிருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக அஜித் கூப்பிட்டு, சிவா கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன், நீ அடுத்த ஒரு படம் பண்ணுற வரைக்கும் நீ வந்து முயற்சி பண்ணு, இல்லைன்னா நான் 2 படம் முடிச்சுட்டு வந்தோன்னா நம்ம பண்ணுவோம் அப்படின்றான். அஜித்குமாருடைய அடுத்த படத்துக்கு சிறுத்தை சிவா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் 100% உண்டு. அது ஸோ அந்த ஒரு நட்பு. இப்போ நேற்று நண்பர்கள் தினத்திலேருந்து சிறுத்தை சிவா, அஜித், ஆதிக்கெல்லாம் இருக்கும்போது அனிருத்தருடைய அந்த முயற்சியில் அந்த சந்திப்பு நடக்குது. அங்கே முருகதாஸ் எதிர்பாராத விதமாக இருக்கார். பட் தவிர்க்க முடியல. ஓகேன்னு ஒரு புகைப்படம் எடுக்கப்படுது, அதுதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்தடுத்த இயக்குநர்கள் கிடையாது, அஜித்தை இயக்கக்கூடிய இயக்குநர்களின் லைனப் அப்படின்லாம் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முருகதாஸ்க்கு வாய்ப்பே இருக்காது.